அன்புள்ள பக்தி கிளிட்ஸ் அன்பர்களே வணக்கம். சூரிய பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். சூரிய பகவான் டிசம்பர் 16ஆம் தேதி விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு செல்கிறார். மார்கழி 1ஆம் தேதி. அன்றைய கிரக நிலைகள்: கடக ராசியில் குரு வக்கிரம், சிம்ம ராசியில் கேது, துலாம் ராசியில் சந்திர பகவான், புதன் சுக்கிரன் விருச்சிக ராசியில், சூரியனும் செவ்வாயும் இணைந்து தனுசு ராசியில் உள்ளனர். கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி பகவான் இருக்கிறார். இந்த சூரிய பெயர்ச்சியினால் சிலருக்கு சாதகம், சிலருக்கு பாதகம் உண்டாகிறது. சூரிய பகவான் பிதாகாரகன், ஆத்மகாரகன் என்போம். ஒரு தலை நோய் வருவதற்கு காரணம் சூரிய பகவான். தைரியம், ராஜ சேவை, உத்தியோகத்துக்கு காரணமானவர். அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே வணக்கம். சூரிய பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். சூரிய பகவான் தங்களுக்கு இதுவரை சாதகமாக 6ஆம் இடத்தில் இருந்தவர் 7ஆம் இடம் செல்கிறார். 7ஆம் இடம் சரியில்லை. குடும்பத்தில் பிரச்சனைகள் வரலாம். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறையலாம். ஒன்றும் இல்லாத விஷயங்களுக்கு கூட சண்டை சச்சரவுகள் வரலாம். பேச்சில் கவனம் தேவை. சூடாக பேசுவீர். உடலில் உஷ்ணம் அதிகரிக்கும். அடுத்து சூரிய பகவான் டிசம்பர் 16ஆம் தேதி செல்கிறார். அவர் ஜனவரி 13ஆம் தேதி வரை அங்குதான் இருப்பார். இந்த நேரத்தில் 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். அந்த செவ்வாயுடன் சூரியன் இணைகிறார். மிக கடுமையான பிரச்சனைகள் உண்டாகும். உத்தியோகத்தை பொறுத்தவரை கவனம் தேவை. உத்தியோகத்தில் பிரச்சனைகள் வரலாம். பதவி உயர்வு கிடைப்பதில் தாமதம் உண்டாகலாம். இடமாற்றம் கிடைப்பதில் தடங்கல்கள் உண்டாகலாம். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை தொழில், மருத்துவ தொழில், நகை சம்பந்தப்பட்ட தொழில், வட்டி வரவு செலவு தொழிலில் உள்ளவர்களுக்கு நஷ்டங்கள் வரலாம். கவனமாக இருத்தல் வேண்டும். ஆரஞ்சு பொருட்கள், சிவப்பு நிற பொருட்கள், ரசாயனம், மருத்துவ பொருட்கள், கோதுமை, அரிசி, மிளகாய், தேங்காய், ஏலம், ஏலக்காய், பெருங்காயம் போன்ற பொருட்களை விற்பவர்களுக்கு பொருட்கள் விற்காமல் தேக்கம் அடையலாம். எதிர்பார்த்த லாபம் குறையும். தொழில் செய்பவர்களுக்கு பார்ட்னர்ஸ்னால் பிரச்சனைகள் வரலாம். கவனமாக இருத்தல் வேண்டும். அரசியல் துறையை பொறுத்தவரை தங்களுடைய ஆலோசனைகள் ஏற்கப்பட மாட்டாது. கட்சிக்குள் செல்வாக்கு குறையும். மக்களிடையே செல்வாக்கு குறையும். தங்களை பற்றி வீண் பலிகள் வந்து செல்லலாம். மருத்துவர்களுக்கு சிரமம். எவ்வளவுதான் பாடுபட்டாலும் நல்ல பெயர் கிடையாது. பாடுபடுவதற்கு ஏற்ற உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைப்பது கடினம். நோயாளிகளுக்கு சிரமம். நீண்ட நாள் மருத்துவ சிகிச்சை மேற்கொள்பவர்களுக்கு பராமரிப்பு தேவை. ஆக மொத்தம் மிதுன ராசினருக்கு குடும்பத்தில் பிரச்சனை, தொழில் துறையில் பிரச்சனை, வியாபாரத்தில் பிரச்சனை, அரசியல் துறையில் பிரச்சனை, விவசாயத்தில் பிரச்சனை. பயிர்கள் செழிக்காது, மகசூல் அதிகரிக்காது. விவசாயத்துக்கு தேவையான உரங்கள், மருந்துகள் கிடைப்பதில் தட்டுப்பாடுகள் நிலவும். ஆக மிதுன ராசியினர் மிக கவனமாக இருத்தல் வேண்டும். கோவிலுக்கு சென்றால் நவ கிரகத்தில் உள்ள சூரிய பகவானை வழிபடுங்கள். சிவபெருமானை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன்.